தம்பி உங்க பேர் தான் சிவராஜுங்களா? ஆமா. உங்களை பத்தி என் பேத்தி சொல்லிச்சுக்கோ. யாரு உங்க பேத்தி? கருத்தம்மா என் பேத்தி தானுங்க. என்ன சொல்லுச்சு? உங்களை கட்டிக்க கூடாதுன்னு கடிச்சானுங்க, திட்டானுங்க. அப்புறம் பாவி மாமா அழுதுகிட்டே காட்டாத்துல விழுந்து சத்து போச்சுக்கோ. என்ன கருத்தம்மா செத்து போயிட்டாளா? தம்பி வரட்டுங்களா? கருத்தம்மா சார், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? தேவிபாலா, என் கருத்தம்மாவை நான் பறி கொடுத்துட்டேன். என் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிடுச்சு. சார், ஒரு சாதாரண காட்டு பொண்ணுக்காக மனசு விட்டா எப்படி? சாதாரண காட்டு பொண்ணா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு காவிய பாவை, கனி குலுங்கும் சோலை. நீ செத்து போயிட்டதா உங்க தாத்தா சொன்னாரு. சார், நான் கருத்தம்மா இல்ல. என்ன? நான் தேவி பாலா தான். என்ன நீ தேவி பாலாவா? ஏன் ஆச்சரியமா இருக்கா? உங்க காதல டெஸ்ட் பண்றதுக்காக என் செக்ரட்டரி விட்டு கருத்தம்மா செத்து போயிட்டான்னு சொல்ல சொன்னேன். அப்படியா? கருத்தம்மாவும் நான் தானுங்கோ, தேவி பாலாவும் நான் தானுங்கோ, பள்ளத்துல விழுந்தது நான் தானுங்கோ, இப்ப உங்க முன்னால நிக்கிறது நான் தானுங்கோ. அப்படின்னா ஒரு என்னப்பா வத்தவடம் காய போட்டிருக்கீங்க? வத்தவடம் இல்லைங்க, ரிஃப்ளெக்டருக்காக போட்டிருக்கேன். ரிஃப்ளெக்டரா? எனக்கு தெரியல. நான் அந்த காலத்து டைரக்டர்ல, எனக்கு தெரியல. அவன் தான் டைரக்ட் பண்றதுங்கிற விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. தாளுக்கு பேட்டா கொடுக்காம வண்டி ஏத்துப்பா. யூனியனுக்கு போறோம் சார். வேண்டாம் அண்ணா, நீ ஏற்கண்ணா கேமரால. சார் இன்னைக்கு எனக்கு என்ன சீன் சார்? இன்னைக்கு என்ன சீன்னா, கதாநாயகி பின்னாடி நீங்க லோ 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 லோன்னு அலையிறீங்க. அதை நான் டைரக்டர் டச்ல காமிச்சுக்கிறேன். அதாவது ஒரு பொட்டை நாய் போகுது, பின்னாடி ஒரு ஆண் நாய் போகுது. இந்த பக்கம் ஒரு ஆடு போகுது, அப்புறம் பின்னாடி ஒரு ஆட்டு கிடா போகுது. அதை நான் போட்டுக்கிறேன். இப்ப என்னன்னா, அந்த கதாநாயகி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. நீங்க பார்த்துட்டு குய்யோ முறைன்னு அழுகுறீங்க. என்ன ஹீரோ நினைச்சீங்களா, சோதா பையன் நினைச்சீங்களா? சார் நான் அழுதுட்டேன்னா தியேட்டர்ல என் ரசிகர்கள்லாம் திரையை அப்படியே கிழிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம டெய்லர் அனுப்பிச்சு ஒவ்வொரு தேதியில கிழிஞ்ச இடத்த தச்சு தர சொல்லுவோம். சார் பி சீரியஸ், இந்த இடத்துல ஃபைட் வேணும். இது அட்வான்ஸ் வாங்கும்போது சொல்லணும். ஃபைட்டிங் மாஸ்டர் கூட்டு வரல, உனக்கு போற டூப்பு கூட்டு வரல. பாதிக்கு மேல விழுகிறது அவங்க தான். உங்களை க்ளோஸ் தான் எடுக்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணலாம். எனக்கு தெரியாது சார். இந்த இடத்துல கண்டிப்பா ஃபைட் வேணும். அந்த காலிப்பாய் அந்த பொண்ணு இல்ல, அவளை இழுத்துக்கிட்டு ஓடும்போது நான் போய் காப்பாத்திட்டு வரணும். அப்பதான் தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைக்கும். சார், இன்னொருத்த பொண்டாட்டி இழுத்துட்டு போனா அவனே ஹீரோவா? சுத்த ரவுடி பயலா மாட்டா? ஒண்ணு செய்யுங்க, ஆல்ரெடி பிலிமும் கேமராவும் தரேன். என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை எடுத்துட்டு ரூமுக்கு வந்து சேருங்க. இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர். உங்களை காலையில எழுப்பி காப்பியை குடிச்சு டிஃபனை குடிச்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு நைட் என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டு அப்புறம் உங்களை சாப்பிட்டதுக்கு பிறகு தாலாட்டு பாட்டு பாடி படுக்க போட்டு காலையில காப்பியை குடிச்சு கூட்டு வர்றது நானு. ஹலோ ஹலோ சார், அவர் காமன் மேன், ஆடியன்ஸ் மாதிரி அவரே கேட்டு பார்ப்போம். சார் நீங்களே சொல்லுங்க சார். இதெல்லாம் நல்லா இல்லப்பா, செலவு பண்ணி கூட்டு வர்றது நாங்க. சார் சொல்லுங்க சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை சும்மா விடுவேனா? கொலை பண்ணிடுவேன்ல. கொலை பண்ண தூக்கு தண்டனை தான் கிடைக்கும், காதலி கிடைப்பாள். வெரி குட், பியூட்டிஃபுல் பாயிண்ட். சார் காதல் தெய்வீகன்னு ஏட்ல எழுதினா போதுமா? எல்லாத்துக்குமே பிராப்தம் வேணும். தாமரையும் தவளையும் ஒரே தண்ணியில தான் பிறக்குது. ஆனா அந்த தாமரையில இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு அந்த தவளைக்கு பிராப்தம் இல்ல. எங்கிருந்தோ ஒரு வண்டு வரணும். சந்திரகுமாரா, உனக்கு இத்தனை பேர் சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. சார் இந்த தவளை இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும். அந்த பக்கமா தான் உன் காதலே கூட்டிட்டு போறான். போய் உட்காருங்க. டச்சப் சோக சீன் தான். டச்சப் இது போதும், வாங்க. அப்பா கேமராமேன்
டேய் பாலா 1 மினிட். நீங்க ஏன் எங்க வீட்டுக்கு வரல? டைம் கிடைக்கல. கிடைச்சா நிச்சயமா வரேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன? எனக்கும் சிவராஜுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம். உங்களுக்கும் சிவராஜுக்கு கல்யாணமா? ஆமா. அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறமா சொல்லலாம்னு இருந்திருப்பாரு. இத பாருங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் நிச்சயமா வரணும். இல்லன்னா நான் கோவிச்சுக்குவேன். டைம் ஆயிடுச்சு. நான் குன்னூர் வரைக்கும் போகணும். நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். ஹாய் சிவராஜ். ஐ வில் கிரை டுமாரோங்கிற பிக்சர் இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் போகணும். நீங்க வரீங்க. பார்க்கலாம். பாக்குறேன் சொல்லக்கூடாது. நிச்சயமா என் கூட நீங்க வரணும். சரி. தேவிபாலா, நான் ஒருத்தர் பார்த்து 5 மினிட்ஸ் பேசிட்டு வரேன். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க. எங்க கதாநாயக காணா? 2 பேரும் மேட்டு மேல ஏறினதை பார்த்தேன். அப்புறம் இறங்குனதையும் பார்த்தேன். திரும்ப எப்ப ஏறுவாங்க? வர்றாங்களே சார். அடாடாடாடா, என்னம்மா எங்கம்மா போனீங்க? சார், ஒரு 5 நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன். என்னம்மா உனக்கு இவருக்கு கம்பெனி சாட்டு வச்சிருக்கேம்மா? இவருக்கு ஏதாவது தனி க்ளோஸ் அப்ஸ் எடுங்க. நான் வரேன். வாங்க. சார், சார் பாத்தீங்களா சார் எப்படி அலட்சியமா பேசிட்டு போறாங்கன்னு? எங்க போறாங்க சார்? நீ அழுகணுமே, உனக்கு மூடு வரணுமே, அதுக்காக அவங்க ஜோடி சேர்ந்து போறாங்க. நீ இப்படி உட்கார்ந்து அழு. கேமரா ஏர். ரைட்டா எடுங்க. போதுமா சார்? அடாடா அடாடா, 100 நாள் பிச்சுக்கும். பெண்கள் பலவீனமானவங்க, ஆண்கள் ரொம்ப இரக்கமில்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. தேவி, என்ன இது? ஏன் அழற? பானு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயத்த நீங்க தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. பைத்தியம், நான் ஒண்ணும் மறைக்கவும் இல்ல ஒழிக்கவும் இல்ல. எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அவ என்னமோ விளையாட்டுத்தனமா அப்படி சொல்லிருப்பா. ஒருவேளை அவ சொன்னபடியே நடந்துட்டா? இத பாரு, சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர வேற யாருக்குமே என் மனசுல இடம் இல்ல. சரி, சிரிக்க மாட்டியா? காயுண்டு கனி இல்லைங்கோ, வாயுண்டு நாக்கு இல்லைங்கோ. ஹலோ பாடு சாரா, ஒரு ஹாப்பி நியூஸ். உடனே நீங்க பிளேன்ல புறப்பட்டு ஊட்டிக்கு வாங்க. ஊட்டிக்கா? என்ன மணி, என்ன விஷயம்? எல்லாம் நேர்ல தான் சொல்வேன். ஏன் மணி, சந்தோஷமான விஷயம் தானே, போன்லயே சொல்ல. சஸ்பென்ஸ் என்ன? ஆசியா பாரு, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. எல்லாம் விவரமா சொல்றேன். சரி, ஓகே, புறப்பட்டு வரேன். முத்தையா, எப்படி? அம்மா சல்லுன்னு ஏறுது. ஐயா, நான் இதை சொல்லல. ஷூட்டிங் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? 5க்கு 2 பரவாயில்ல. சில சமயத்துல வெயில் ஏறுது, சில சமயத்துல இறங்குது. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ, மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. மீட்டிங்? என்ன மீட்டிங்? அது 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 வேற ஒண்ணும் இல்ல. 5-6 குடிய குத்தி மீட்டிங் நடத்துறாங்களா, அதை சொல்றாரு. அதானே? பொய் சொல்லக்கூடாது சார். இந்தப்பா, நான் சொல்றது கேளுப்பா. நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளுங்க சார், உண்மையை சொல்லிடுவோம். எதுக்கு சார் மறைக்கிறேன்? நீங்க கவனிக்கிறீங்க சார். கல்லாக்கப்படுத்து எச்சு துப்புனா நம்ம மேல வந்து விழுது. சார், நீங்க சும்மா இருங்க சார். சார், உங்க டாக்டர் மேரேஜ் சீக்கிரம் பிக்ஸ் பண்ணுங்க சார். ஏன்? இல்லன்னா அந்த இதுக்கு தான் இவனுங்களை பெரிய இடங்களுக்கு கூட்டே வர்றதில்ல. முத்தையா, அவர் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தார். நீ எதுக்கு அவரை தடுத்து நிறுத்துற? ஒண்ணும் இல்ல சார், ஹீரோயின் தேவபாலா பின்னாலேயே உங்க சிவராஜ் சுத்திக்கிட்டு இருக்கான். அது வேற ஒண்ணும் இல்லைங்க. ஷூட்டிங் நடக்கிற இடத்துல சிவராஜ் சுத்தி சுத்தி வர்றாரு, அதை சொல்றாரு. முத்தையா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இந்த உலகத்திலேயே என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். அவளோட வாழ்க்கையில யாராவது குறுக்கிட்டா அப்புறம் என்னுடைய ரிவால்வர் தான் பேசும். ஐயா, இதுக்கு எதுக்கு அதெல்லாம் எடுக்கிறீங்க? அப்பா, என்னம்மா? ஐயோ பாவம், நல்ல பொண்ணு. இந்த பொண்ணு வாழ்க்கைக்காக அந்த சிவராஜ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மோமெண்ட் ப்ளீஸ். ஆமா, அப்பா, ஊட்டி குளிரா இருக்கு. கிளாஸ்ல வாய வைக்கணும்னு சொன்னியேன்னு கூப்பிட்டு வந்தா கண்ட பக்கம் வாய வச்சுட்டிய. எங்க மருந்து வச்சா எங்க வெடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க வெடிச்சிருச்சுப்பா. 100க்கு 10 ரூபாய் வட்டிக்கு நான் வாங்கியிருக்கிறேன். பட முடிய வேணாமா? தேவபாலா சிவராஜனை ஓடிட்டா? ஓட மாட்டா, உனக்கு தெரியாது. தேவி பாலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வாய மூடிட்டு குடி. வாய மூடிக்கிட்டு எப்படி குடிக்கிறது? வாய் 1 ஓட்ட, மூக்கு 2 ஓட்ட, ஊத்து உள்ள போட்டு. ஐடியா. இவனுங்களை வச்சு நான் படம் முடிச்சு சம்பாரிச்சு வீடு கட்ட. என்ன மிஸ்டர் சிவராஜ், செல்லதுரை சார் சொல்லிட்டாங்க, அவர் மகளை நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்களாவே. கங்க்ராச்சுலேஷன். அப்படியா? அந்த விஷயமே எனக்கு தெரியாது. எல்லாம் மிஸ்டர் விளையாடுறீங்க. நோ நோ,
நான் அவர்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறவன். அவர் பெரிய லட்சாதிபதி. 3000 ஏக்கர் எஸ்டேட் நகை நட்டுகளோட பொண்ணு கிடைக்கிறதா சும்மாவா? நானா இருந்தா 100 சலாம் போட்டு கட்டிக்குங்க. மிஸ்டர் சிவராஜ், நான் இப்ப இங்க வந்திருக்கிறது வேற விஷயத்துக்கா. என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. என் லைன்ல நீங்க குறுக்க வரக்கூடாது. என்ன? என்ன பிரதர், பேசாமே வந்துட்டீங்க? நாளை காலையில பேசிக்கலாம். போங்க. குடிச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? தேவிபாலா யார் தெரியுமா? பெரிய சினிமா ஸ்டார். என்னோட கீப்னா அர்த்தம் தெரியுமா? மிஸ்டர் சந்திரகுமார், ப்ளீஸ் கெட் அவுட்.